பலமுறை படித்திருந்தாலும் ஒரு நூலாக புத்தகமாக அச்சிட்டு கையில் வாங்கி பார்க்கும்போது அந்த ஃபீலே ஒரு தனியாக இருக்கிறது. இன்றைக்கு எனது 2வது தமிழ் நூலான செயலிகளின் கதை வெளிவந்திருக்கிறது. இது 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் அவர்களின் ஸ்டாலில் F19 அரங்கில் சென்னை புத்தக காட்சியில் YMC அரங்கத்தில் கிடைக்கிறது. 10% சலுகையும் உண்டு. நூல் என்ன என்று பார்ப்போம். ஒரு கதையை மட்டும் ஒரு சுருக்கமாக இங்கே பார்க்கலாம். இந்த நூலில் செல்பேசிகளில் தினமும் நீங்கள் பயன்படுத்தும் 52 வெற்றி கதைகளை பற்றி கூறியிருக்கிறேன். அவை எப்படி உருவெடுத்தன, அவற்றை உருவாக்கியவர்களின் கதை என்ன, அதை தான் பேசியிருக்கிறேன். இதில் வாட்ஸ்அப், நெட்ஃபிளிக்ஸ், ஜொமேட்டோ, ட்ரூ காலர், டெலிகிராம், டிக்டாக், டீப்சீக் என்று 52 மொபைல் அப்ளிகேஷன்ஸ்களை பற்றி கதைகளை கூறியிருக்கிறேன். இதன் தரவுகளை நான் திரட்ட பல 100 மணி நேரங்கள் யூடியூப் வீடியோக்களை பார்த்து அவர்களின் லிங்க்டின் ப்ரொஃபைல்களை ஆராய்ந்து அவர்களை பற்றிய கட்டுரைகளை படித்து அதிலிருந்து சுவையான பகுதிகளை மட்டும் எடுத்து கொடுத்துள்ளேன். இது ஒவ்வொருவரின் வெற்றி கதை என்று கூறினாலும் அவர்கள் பல தடங்கல்களை தாண்டி செல்கிறார்கள். அதுதான் நமக்கு படிப்பவர்களுக்கு ஒரு பாடமாகவும் ஒரு உற்சாகமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். அங்கே சில தொழில்நுட்பங்களையும் கூறியிருக்கிறேன். அதுவும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஸ்டார்ட் அப் உலகத்தில் இன்றைக்கு தொழில் தொடங்கும் அனைவருக்கும் இந்த நூல் ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் என நம்புகிறேன். ஒரு கதையை மட்டும் பார்க்கலாம். 37வது அதிகாரம் பிரில்லியன்ட் என்கிற அப்ளிகேஷன், அதை பற்றி எழுதியிருக்கிறேன். அதிலிருந்து 1-2 பத்திகளை மட்டும் படிக்கிறேன். இது தொடங்கப்பட்ட கதை மற்ற செயலிகளின் கதையை விட சற்றே வித்தியாசமானது. தென்கொரியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்த போது சூ கிம் 3 மாத பெண் குழந்தை. அவரின் பெற்றோருக்கு பெரிய வசதி இல்லாததால் சிகாகோ நகரின் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தார் சூ. கணிதத்தில் அதீத ஆர்வம் கொண்ட அவருக்கு பள்ளியில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் எளிதாக இருந்தது. அவரோடு போட்டி போட யாருமே இல்லை. இப்படியும் ஒரு குழந்தை இருக்கிறது. இப்படி இருந்தவருக்கு கல்லூரி ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது. சிகாகோ பல்கலைக்கழகத்தில் இளங்கலை வகுப்பில் சேர்ந்தார். கணித கோட்பாடுகளை நிரூபிப்பதற்காக உயர்நிலை பாடத்தின் முதல் வகுப்பு தொடங்கியது. பேராசிரியர் பைரேட் கடற்கொள்ளையர்கள் என்பவர் கடற்கொள்ளையர் என்கிற வேடத்தில் ஒரு கண்ணிற்கு மேல் கருப்பு பட்டையோடு அந்த பேராசிரியர் முழங்கினார். எதை முழங்கினார்? நீ கப்பல் கட்டுவதென்றால் மரம் சேகரி என்று கட்டளையிடாதே, வேலைகளை பகிர்ந்தளிக்காதே, மாறாக அவர்கள் உள்ளத்தை திருப்பு, ஆழிவரு கடலின் பேரழகை நோக்கி. சற்றே சிந்தித்தால் இவ்வளவு அழகான கருத்து. இதேதான் சூகிம்க்கு தோன்றியது. இப்படித்தான் ஒரு வகுப்பை எடுக்க வேண்டும். அந்த மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை, எப்படி லீடர்ஷிப்பை சொல்லிக் கொடுப்பது என்று தெரிந்து கொண்டார். இந்த நூலை வாங்க, செயலிகளின் கதையை வாங்க F19 சென்னை புத்தக காட்சியில் F19 0 டிகிரி தளத்திற்கு செல்வோம். நன்றி.